ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம். வெல்கம் டு சான்ஸ்கிரிட். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இது ஃப்ரேசல் வெர்ப்ஸ் டாபிக்ஸோட தேர்ட் வீடியோ. இந்த வீடியோவில் குக்கிங் ரிலேட்டட் ஃப்ரேசல் வெர்ப்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். பாயில் டவுன், இதோட மீனிங் வத்த விடுறது. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லெட் த சாஸ் சிம்மர் அண்ட் பாயில் டவுன் அன்டில் இட் திக்கன்ஸ். சாஸை கொதிக்க விடவும் அது கெட்டியாகும் வரை கொதிக்க வைக்கவும். அப்போ சாஸ் அப்படின்றது லிக்விட் ஃபார்மெட்டில் இருக்குது. அந்த லிக்விட் ஃபார்மெட்டில் இருக்கிறத கொதிக்க வச்சு அதை திக்காக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன அர்த்தம்? அதை வந்து வத்த விடும்போது அது வந்து திக்கன் ஆகிடும். ஓகேங்களா? அந்த வத்த விடுற ப்ராசஸ் தான் வந்து நம்ம பாயில் டவுன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். யூ கேன் பாயில் டவுன் த ப்ரோத் டு இன்டென்சிஃபை த ஃப்ளேவர். சுவையை அதிகரிக்க நீங்கள் குழம்பை கொதிக்க வைக்கலாம். அப்போ குழம்பை வந்து கொதிக்க வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே வந்து ப்ரோத் அப்படின்றது வந்து குழம்பை வந்து ப்ரோத் ஸ்டீவ் அப்படின்லாம் சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல யூ கேன் பாயில் டவுன் அப்படிங்கும்போது அதை என்ன பண்ண சொல்கிறாங்க? வத்த விட சொல்கிறாங்க. அப்போ வத்த விடுறத தான் வந்து, அதாவது இப்போ வந்து 1 டம்ளர் தண்ணி இருக்குன்னா அதை வந்து சுட வச்சு ஒரு 3/4 டம்ளர் தண்ணியாக கொண்டு வரோம் பார்த்தீங்களா? அந்த ப்ராசஸ் தான் வந்து பாயில் டவுன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சாப் அப். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா கட் இன்டு ஸ்மால் பீசஸ், அதாவது சின்ன சின்னதாக வெட்டுறதை தான் வந்து சாப் அப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். யூ ஷுட் சாப் அப் த வெஜிடபிள்ஸ் பிஃபோர் ஆடிங் தம் டு த ஸ்டிர் ஃப்ரை. காய்கறிகளை பொரித்தலுக்கு சேர்ப்பதற்கு முன்பு அவற்றை துண்டுகளாக வெட்ட வேண்டும். இப்போ ஒரு விஷயத்தை அதாவது காய்கறிகளெல்லாம் பொரிக்க போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் வெட்டி வச்சிடணும். ஓகேங்களா? கரெக்டான டைமுக்கு காய் போடலைன்னா அது எல்லாமே கரிஞ்சிரும் இல்லைங்களா? அப்போ அந்த வந்து இந்த இடத்துல சாப் அப் அப்படின்றத வந்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கணும். வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒன் மோர் எக்ஸாம்பிள்ஸ். ஷீ குயிக்லி சாப்டு அப் த ஹெர்ப்ஸ் ஃபார் த சாலட். அவள் சீக்கிரமாக சாலட்டுக்கான மூலிகைகளை நறுக்கினாள். அப்போ அவள் வந்து ரொம்ப குயிக்காக அதை கட் பண்ணி வச்சுட்டா. அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து பாஸ்டில் சொல்லியிருக்காங்க அப்படின்றதுனால இந்த சாப்டு அப் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ரேசல் வெர்ப் ஹீட் அப். இது ரொம்ப ஈஸி தான். நம்ம சுட வைக்கிறது, அதாவது ஹீட் ஆக்குறது தான் வந்து ஹீட் அப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். கேன் யூ ஹீட் அப் த சூப் ஃபார் மீ. எனக்காக சூப்பை சூடாக்க முடியுமா? அந்த சூப்பை வந்து ஹீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த சூடாக்குற ப்ராசஸ் தான் வந்து ஹீட் அப் அப்படின்ற ஃப்ரேசல் வெர்ப் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷீ ஹீட்டட் அப் சம் லெஃப்ட் ஓவர்ஸ் இன் த மைக்ரோவேவ். அவள் மைக்ரோவேவ் ஓவனில் சில மிச்சங்களை சூடாக்கினாள். அப்போ இந்த இடத்துல சூடாக்குறது தான் வந்து நம்ம ஹீட்டட் அப் அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். இங்கே வந்து பாஸ்ட் டென்ஸில் சொன்னதுனால ஹீட்டட் அப்படின்ட்டு போட்டிருக்கோம். இங்கே லெஃப்ட் ஓவர்னா மிச்சம் மீதி, அதாவது நேற்று வச்ச குழம்பு இன்னைக்கு சுட போனீங்களா, அந்த மாதிரி விஷயங்களை லெஃப்ட் ஓவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் ஃப்ரேசல் வெர்ப் மிக்ஸிங். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடுறது. ஓகேங்களா? ஸ்டிரிங்னா ஒன்றும் அர்த்தம் இல்லை, ஜஸ்ட் கலந்து விடுறது தான் வந்து ஸ்டிரிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆஃப்டர் ஆடிங் த ஸ்பைசஸ் மிக்ஸ் இன் த டொமேட்டோஸ். மசாலா சேர்த்த பிறகு தக்காளிகளை கலந்து விடுங்கள். அப்போ இந்த இடத்துல கலந்து விடுறது தான் வந்து மிக்ஸின் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். மிக்ஸ் இன் த ஃப்ளோர் கிராஜுவலி டு அவாய்ட் லம்ஸ் இன் த பேட்டர். மாவில் கட்டிகள் சேராமல் இருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விடுங்கள். இப்போ இந்த இடத்துல பேட்டர் அப்படின்றது நிறைய இன்க்ரீடியன்ஸ் சேர்ந்து கலந்து இருக்கும். இப்போ இட்லி மாவு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நம்ம பேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதில் வந்து அரிசி, உளுந்து, அது அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கலந்து ஒரு ஒரு மாவு மாதிரி ஒரு கண்டென்ட்டில் இருக்கா, அப்போ அதை வந்து பேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது இட்லி மாவு மட்டும் இல்லை, அந்த மாதிரி நிறையா இன்க்ரீடியன்ஸ் சேர்ந்து கலந்து இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து பேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போது அந்த அப்படி கலக்கும் போது கட்டி சேராமல் இருக்க கிராஜுவலாக அதை மிக்ஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போது மிக்ஸ் இன் த ஃப்ளோர் கிராஜுவலி டு அவாய்ட் லம்ஸ் இன் த பேட்டர். பேட்டரில் லம்ஸ் வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு கிராஜுவலாக மிக்ஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ரேசல் வெர்ப் ஸ்டிர் அப். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் கிளறி விடுறது. இப்போது மாவு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தோடனையும் நம்ம என்ன பண்ணுவோம், கரண்டி வச்சு அப்படியே ஒரு மாதிரி கிளறுவோமா, அப்படின்னா தான் வந்து அது ஃபுல்லாக அப்படி ஒரு மாதிரி ஸ்மூத் ஆகும். ஓகேங்களா? அப்போ அந்த கிளறி விடுறதை வந்து ஸ்டிர் அப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸ்டிர் அப் த பேட்டர் அன்டில் இட்ஸ் ஸ்மூத். மாவை பக்குவமாகும் வரை நன்றாக கிளறுங்கள். நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, அப்படி நல்லா கிளற கிளற அது வந்து ஸ்மூத் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மேக் ஷுவர் டு ஸ்டிர் அப் த சாஸ் டு ஈவென்ச்சுவலி டிஸ்ட்ரிபியூட் த ஃப்ளேவர்ஸ். சுவை சமமாக பரவ சாஸை நன்றாக கிளறுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போது எல்லாம்
அந்த ஃபுட்டில் வந்து எல்லா இடத்துலையும் டேஸ்ட் ஒரே மாதிரி வரணும் அப்படின்னா அது நல்லா கிளறணும். ஓகேங்களா? இப்போ உப்பு போட்டு என்ன பண்ணுவோம், அப்படி கரண்டி வச்சு கிளறி விடுவோமா, அப்போ அதை தான் வந்து ஸ்டிர் அப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃப்ரேசல் வெர்ப் பீட் டுகெதர். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணுறது தான். ஆனால் வந்து இது எப்படி மிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா விஸ்க் அல்லது ஃபோக்கால் மிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ பொதுவாக அந்த முட்டையை அடித்து ஊற்றுங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ முட்டையை பீட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி, எக்கை பீட் பண்ணி ஊற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கெலாம் இந்த ஃப்ரேசல் வெர்ப் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். பீட் டுகெதர் த எக்ஸ் அண்ட் சுகர் until they form a smooth mixture. முட்டைகள் மற்றும் சர்க்கரையை பதமாக கலந்து அவை மிருதுவான கலவையாகும் வரை அடித்து விடுங்கள். அப்போ முட்டையை அடித்து ஊற்றுங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா, அப்போ அந்த இதை வந்து பீட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி, எக்கை பீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த விஸ்கை வச்சு முட்டையை வந்து நல்லா கலந்து அந்த மஞ்சக்கருவும் வெள்ளைக்கருவும் கலந்து விடுறது. ஓகேங்களா? அப்போ அந்த கலந்து விடுற அந்த ப்ராசஸ் தான் வந்து பீட் டுகெதர் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஓகேங்களா? ரெண்டு விஷயத்த சேர்த்து கலக்கிறோம் இல்லைங்களா? இப்போ எக்கை கலந்து விடுங்க அப்படின்னா எக்கில் வந்து அந்த வெள்ளைக்கரு இருக்கும், மஞ்சக்கரு இருக்கும். அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அப்போ பீட் டுகெதர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல எக்ஸ் அண்ட் சுகர் ரெண்டு இது இருக்குது, அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் இங்கே பீட் டுகெதர் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். யூ கேன் பீட் டுகெதர் த பட்டர் அண்ட் சுகர் ஃபார் த கேக். கேக்குக்கான வெண்ணெய் மற்றும் சர்க்கரையை நீங்கள் அடித்து கலந்து கொள்ளலாம். அதாவது அந்த பீட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் யூஸ் பண்ணுறோம். பீட் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை, அதை மிக்ஸ் பண்ணுறது தான். பட் ஆனால் அந்த விஸ்க் அல்லது ஃபோர்க்கை வச்சு மிக்ஸ் பண்ணுறதா நம்ம பீட் அப்படின்னு சொல்கிறோம். விஸ்க் அப்படின்றது வந்து ஒரு கம்பி மாதிரி இருக்கும். அதாவது லைட்டாக ஒரு, இதை நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். விஸ்க்குன்றது ஒரு அந்த இதை கலக்கிறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் ஃப்ரேசல் வெர்ப்ஸ் பாருங்கள். சிம்மர் டவுன். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஓகேங்களா? அதாவது சிம்மா, அது லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணுறது, ஹீட் பண்ணி வத்த விடுறத தான் வந்து சிம்மர்னு சொல்லுவோம். அந்த லோ ஃப்ளேமில் வைக்கிறத வந்து சிம்மர் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆஃப்டர் பிரிங்கிங் டு இட் டு எ பாயில் சிம்மர் டவுன் த சூப் ஃபார் 20 minutes. கொதிக்க வைத்த பிறகு சூப்பை 20 நிமிடங்கள் சிம்மர் செய்யுங்கள். அதாவது அந்த லோ ஃப்ளேமில் வச்சு வத்த விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சிம்மர் டவுன் த கறி டு லெட் த ஃப்ளேவர்ஸ் மெல்ட். சுவைகள் கலக்க குறைந்த தீயில் கறியை கொதிக்க வையுங்கள். அப்போது அந்த லோ ஃப்ளேமில் அதை கொதிக்க வச்சு அதை வந்து வத்த விட சொல்கிறாங்க. அப்படி வத்த விடும் போது என்ன ஆகும், அந்த கறி வந்து கறியோட ஃப்ளேவர் எல்லாம் நல்லா வெளில வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃப்ரேசல் வெர்ப் விஸ்க் அப். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக கலந்து விடுறது. அந்த விஸ்கை யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக கலந்து விடுறதை வந்து விஸ்க் அப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். விஸ்க் அப் த க்ரீம் until it forms stiff peaks. க்ரீம் கெட்டியான கூர்முனை வரும் வரை நன்கு அடித்து கிளறுங்கள். அதாவது அந்த விஸ்கை அதான் சொன்னா ஒரு அந்த இரும்பு அதாவது ஒரு கம்பி மாதிரி இருக்கும், அந்த இதை வச்சு நல்லா ஃபாஸ்ட்டாக கலந்து விடுறது தான் வந்து விஸ்க் அப் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். யூ கேன் விஸ்க் அப் த எக் ஒயிட்ஸ் ஃபார் த மேரினேட். மேரினேட்காக முட்டையின் வெள்ளை கருவை நீங்கள் நன்றாக அடித்து கலந்து கொள்ளலாம். அப்போது அந்த மேரினேட்காக முட்டையோட வெள்ளைக்கருவை நல்லா கலந்து விடுறது, அதாவது ஃபாஸ்ட்டாக அதை கலக்கிறத வந்து விஸ்க் அப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃப்ரேசல் வெர்ப் சீசன் வித். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் காண்டி ஸ்பைசஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த ப்ராசஸ் தான் வந்து சீசன் வித் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சீசன் த சிக்கன் வித் சால்ட் அண்ட் பெப்பர். அப்போ இந்த இடத்துல சிக்கனை இன்னும் அந்த ஃப்ளேவரை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு சால்ட்டையும் பெப்பரையும் சேர்த்துக்கிறோம். ஓகேங்களா? அப்போ தான் அதோட டேஸ்ட் வந்து நமக்கு வரும். கரெக்டாக? அப்போ அந்த சால்ட்டையும் பெப்பரையும் நம்ம அந்த இதை ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் சீசன் வித். ஓகே, இப்போ இங்கே என்னென்னு தமிழ் அர்த்தம் பார்த்துடலாம். சிக்கனுக்கு உப்பு மிளகு தூவி சுவை கூட்டுங்கள். அப்போ அந்த உப்பையும் மிளகையும் கூட்டி அந்த ஃப்ளேவரை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறோம். ஸோ அதை தான் வந்து சீசன் வித் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். யூ கேன் சீசன் த சூப் வித் ஹெர்ப்ஸ் ஃபார் ஆடட் ஃப்ளேவர். சூப்பில் சுவை கூட்டுவதற்கு மூலிகைகளை சேர்க்கலாம். அப்போ இந்த இடத்துல அந்த ஃப்ளேவரை கூட்டுறதுக்காண்டி அங்கே என்ன பண்ணுறாங்க, அந்த ஹெர்ப்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுறாங்க. கரெக்டாக? அப்போ அந்த ஆட் பண்ணுற ப்ராசஸ் தான் வந்து சீசன் வித் அப்படின்ற ஃப்ரேசல் வெர்ப் மூலமாக சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஃப்ரேசல் வெர்ப் டைஸ் அப். டு கட் இன் டு ஸ்மால் கியூப்ஸ். அதாவது கியூப்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணுறது தான் வந்து டைஸ் அப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டைஸ் அப் த பொட்டேட்டோஸ் ஃபார் த ஸ்டீவ். குழம்புக்கு உருளைக்கிழங்கை துண்டுகளாக வெட்டுங்கள். அதாவது அந்த குட்டி குட்டி துண்டாக வெட்டுறது தான் வந்து டைஸ் அப் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஷீ டைஸ்டு அப் த ஆனியன்ஸ் ஃபார் த சாஸ். அவள் சாஸ்க்காக வெங்காயத்தை பொடிப்படியாக வெட்டினாள். அதாவது குட்டி குட்டியாக அந்த இதை கட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போ அதை வந்து டைஸ்ட் அப் அப்படின்னு சொல்கிறோம்.
நெக்ஸ்ட் ஃப்ரேசல் verb grill up. இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா அந்த கிரில்ல வச்சு சுடுவாங்க. கரெக்டாக அந்த கிரில் சிக்கன் அப்படிலாம் சொல்லுவோம்ல. அப்போ என்ன பண்ணுவாங்க, சிக்கனை வந்து ஒரு கம்பியில் வந்து குத்தி வச்சிருப்பாங்க. அதை வந்து சுடுவாங்க, சுட்டு சாப்பிடுவாங்க. ஓகேங்களா? அப்போ இங்கே எக்ஸாம்பிள் பாருங்க. லெட்ஸ் grill up some burgers ஃபார் டின்னர். இன்னைக்கு இரவுக்கு பர்கர் சுட்டு சாப்பிடலாம். அப்போ அந்த பர்கர் வந்து சுட்டு சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். யூ கேன் grill up வெஜிடபிள்ஸ் ஃபார் அ டேஸ்டி சைட் டிஷ். சுவையான ஒரு பக்க உணவிற்காக நீங்கள் காய்கறிகளை கிரில் செய்யலாம். அப்போ அந்த இது கிரில் செய்கிறது அப்படின்றது வந்து சுட்டு சாப்பிடுது. காய்கறிகளை வந்து சுட்டு சாப்பிடும்போது லைட்டாக வந்து அந்த கருப்பு கருப்பாக ஆகும் பார்த்தீங்களா, அது சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ரேசல் verb pan fry. பேன்னா ஒன்றும் இல்லை, நம்ம இந்த தாளிக்கிற சட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை வந்து தாளிப்பாங்கல்ல, அந்த சட்டியை தான் வந்து பேன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பேனில் ஃப்ரை பண்ண, அதாவது தாளிக்கிற ப்ராசஸை வந்து பேன் ஃப்ரை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பேன் ஃப்ரை த ஃபிஷ் அண்டில் இட்ஸ் கோல்டன் ப்ரௌன். மீனை பொன்னிறம் ஆகும் வரை வறுத்து எடுங்கள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. யூ கேன் பேன் ஃப்ரை த சிக்கன் ஃபார் அ குயிக் அண்ட் டெலிஷியஸ் மீல். சிக்கனை விரைவாக வறுத்து சுவையான சாப்பாட்டுக்கு சாப்பிடலாம். அப்போ இந்த இடத்துல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அந்த தாளிக்கிறது வறுக்கிறத வந்து பேன் ஃப்ரை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃப்ரேசல் verb பேக் ஆஃப். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா பேக்கிங் ப்ராசஸ் தான், அதாவது அந்த சுடுறது தான். பேக்கிங் அப்படின்னாலுமே வந்து சுடுறது தான். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஒன்ஸ் த கேக் இஸ் கோல்டன் வி கேன் பேக் ஆஃப் த பிரெட். கேக் பொன்னிறமாக ஆகிவிட்டால் நாம் ரொட்டியை சுடலாம். அப்போ இந்த இடத்துல ரொட்டியை சுடலாம், அந்த சுடலாம்னு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து பேக் ஆஃப் அப்படின்ற ஃப்ரேசல் verb மூலமாக சொல்லியிருக்காங்க. பேக் ஆஃப்னா கம்ப்ளீட் த பேக்கிங் ப்ராசஸ். கம்ப்ளீட்டாக அந்த சுடுறதை வந்து பேக் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து பிஸ்கட்லாம் பார்த்துருக்கீங்களா, சில பிஸ்கட் வந்து லைட்டாக அப்படி கருப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போது ஓவர் பேக் ஆகிடுச்சுன்னா அது வந்து கரிஞ்சிரும். கரெக்டுங்களா? அப்போ அந்த இதை வந்து பேக் ஆஃப் அப்படின்றதும் சுட்டு சாப்பிட்றது தான் வந்து பேக் ஆஃபும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். பேக் ஆஃப் த குக்கீஸ் அன்டில் தே ஆர் லைட்லி ப்ரௌன்டு. குக்கிகள் லேசாக பழுப்பு நிறமாகும் வரை சுடவும். அப்போ பேக் ஆஃப்னாலும் சுட்டு சாப்பிட்றது தான் வந்து பேக் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, குக்கிங் ரிலேட்டட் ஃப்ரேசல் verbsல இன்னும் கொஞ்சம் ரிமைனிங் இருக்குது, அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னைக்கான செஷன் ஓவர். Hit subscribe. Stay updated with Sanskrit Insights.